ஸ்போர்ட்ஸ் சினிமால எந்த எப்படி நினச்சி பார்க்க பெற முடியும் பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 8 இப்போ லைவ் ஸ்ட்ரீமிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா, ரயானுக்கும் சௌந்தர்யாவுக்கும் இடையில ஒரு கான்வர்சேஷன் பெருசாக போயிட்டு இருந்தது. அந்த ஒரு கான்வர்சேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா, ஒன் செகண்ட் வந்து நிறைய விஷயங்கள் ஜாக்லின் பற்றி பேசுகிறாங்க. அதேமாதிரி ரயான் வந்து அவரோட சைடில் இருந்து ஏன் வந்து நான் இப்போ அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்கல்ல, நான் வந்து ப்ளூ டீமுக்காக ஆடல அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு வந்து அவர் ஓப்பனாக ஒரு சில விஷயங்கள் வந்து சொல்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு அந்த கேம் விளையாடும்போது எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, என்னதான் வந்து அலையன்ஸ் வச்சுருந்தாலும் எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு ப்ரியாரிட்டி நம்ம டீம் தான் அப்படிங்கிறது எனக்கு தோணுச்சு. அதனால தான் வந்து நான் பெருசாக அந்த டீமை கண்டுக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து ஓப்பனாகவே வந்து அவர் சொன்னதை வந்து பார்க்க முடிஞ்சுது. அதுக்கப்புறமா வந்து சௌந்தர்யா வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அவங்க இந்த டாஸ்கில் நடந்த விஷயங்கள்லாம் வந்து வெளியே இருந்து பார்த்தாங்கல்ல. ஸோ அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நிறைய பேருக்கு வந்து இங்கே அடிபட்டது. ஆனால் எனக்கு நிறைய பேருக்கு அடிபட்ட மாதிரியே வந்து எனக்கு தெரியல. இவங்களுக்கு உண்மையாக அடிபட்டுச்சா இல்லை பொய்யா அடிபட்டுச்சா அப்படிங்கிற மாதிரி தான் ஒவ்வொருத்தருக்கும் வந்து இருந்தது. ஏன்னா ஒவ்வொருத்தரும் வந்து தலையை பிடிச்சிக்கிறாங்க, காலை பிடிச்சிக்கிறாங்க, கையை பிடிச்சிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஆனால் உண்மையிலே எல்லாருக்குமே அடி தான் பட்டது. ஏன்னா அவங்க விளையாடின விதம் பார்க்கும்போதே நம்மளுக்கு தெரிஞ்சது பயங்கர அக்ரெசிவாக வந்து விளையாடினாங்க. பட் சௌந்தர்யா வந்து இப்படி சொல்லிட்டு இருந்ததை வந்து பார்க்க முடிஞ்சுது. அதுக்கப்புறமா மஞ்சரி பற்றி சொல்லும்போது, மஞ்சரி நான் சொல்கிற மாதிரி உண்மையிலேயே நிறைய பொய் சொல்கிறாங்க அவங்க அப்படிங்கிற மாதிரி திரும்பவும் அந்த ஒரு பாயிண்ட்டை வந்து வச்சதை வந்து பார்க்க முடிஞ்சுது. அதுக்கப்புறமா வந்து ஜாக்லின் பற்றி வந்து சொல்கிறாங்க, அன்ஷிதா பற்றி வந்து சொல்கிறாங்க. ஸோ அன்ஷிதா வந்து பொய் சொல்ல மாட்டா. நான் யாராவது ஒருத்தர் மூஞ்ச வச்சு வந்து நான் கண்டுபிடிச்சிருவேன் அவங்க வந்து பொய் சொல்கிறாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி. அவள் பாத்ரூமில் உட்காந்து அழுதுட்டு இருக்கும்போது அவள் ஃபேஸில் அவள் சொன்ன விஷயங்கள் எல்லாம் பார்க்கும்போது அவள் ரொம்ப ஜென்யூனாக சொன்ன மாதிரி தான் எனக்கு தோணுச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து அன்ஷிதாவை பற்றி வந்து திரும்பவும் வந்து சொல்கிறாங்க. பட் அன்ஷிதா வந்து எப்போ வந்து சௌந்தர்யா வந்து கட்டி பிடிச்சி அழுதாங்களோ அப்போ இருந்தே வந்து பார்த்திங்கன்னா அன்ஷிதா மேலே ஒரு சாஃப்ட் கார்னர் வந்த மாதிரி தான் வந்து இவங்களோட பேச்சு எல்லாமே வந்து தெரியுது. ஏன்னா கண்டினியூவாக வந்து நிறைய டைம் சொல்லிட்டாங்க, அன்ஷிதா பொய் சொல்ல மாட்டா அப்படின்ற ஒரு விஷயத்தை அழுத்தி சொல்லிக்கிட்டே இருக்கிறத வந்து பார்க்க முடியுது. அதுக்கப்புறமா ஜாக்லின் பற்றி வந்து வர்றாங்க. ஸோ ஜாக்லின் வந்து என்ன பண்ணுறா அப்படின்னா வந்து அவள் பாஸ் வந்துட்டால் வந்து ஈஸியாக வந்து அவளுக்கு மற்றவங்களுக்கு வந்து கொடுக்க மாட்டா. ஆனால் ஜாக்லினோட மைண்டில் இருந்திருக்கு, நீ தான் நல்லா பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லி. அதனால தான் வந்து ஜாக்லின் வந்து உனக்கு அந்த பாஸை வந்து கொடுத்தா. இல்லைனாலாம் அவன் சும்மாலாம் கொடுக்குற ஆளே கிடையாது. ஸோ அவளுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் இருந்திருக்கு, நீ நல்லா விளையாடிருக்க அப்படின்னு சொல்லிட்டு, அது அவளோட ப்ளேயாக கூட இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அப்படியும் வந்து பார்த்திங்கன்னா ஜாக்லினை வந்து இவங்க யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போது என்ன பண்ணா அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி அந்த பாஸை வந்து உனக்கு தான் கொடுத்தா. பட் ஜாக்லின் நீ நல்லா நோட்டீஸ் பண்ண அப்படின்னா, அவள் என்ன பண்ணா அப்படின்ற ஒரு பெரிய ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்ததுக்கப்புறம் தான் வந்து உன் பேரை சொல்லியிருப்பா. அது வந்து அவளோட ப்ளே அப்படிங்கிற மாதிரி வந்து பயங்கரமாக விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ இது என்ன விஷயம்னே வந்து தெரியல. திடீர்னு ஜாக்லின் மேலே சௌந்தர்யா வந்து இவ்வளோ ஒரு இப்போ இது பார்க்கும்போது நம்மளுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் டே ஒன்லேருந்து இவங்க 2 பேருக்கும் ஒரு கிளாஷ் போயிட்டுருக்கிற அளவுக்கு ஒரே நாளில் இவ்வளோ பெரிய சேஞ்ச் வந்து தெரியுது. அது என்ன காரணம் அப்படிங்கிறது வந்து தெரியல. ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி எல்லா பிக் பாஸ் அப்படி தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.